வெல்கம் பேக் சஹா டி கோட்ஸ். நான் உங்கள் சஹா. அரசியல், தமிழக அரசியல் நாளுக்கு நாள் இல்லை, மணிக்கு மணி மாறிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு குழப்பத்துக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணமா, இல்லை விஜயை வச்சு வேற யாராவது கேம் ஆடுறாங்களா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏதோ புயல் நம்மளை நெருங்கி வர மாதிரி விஜய் வந்து சிஎம் சேருக்கு பக்கத்துல நெருங்கி விட்டாருன்னு சொல்றாங்க. இப்பதான் ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு நாலு கட்சி வந்து ரெண்டு சீட்டு 4 சீட்டு மொத்தம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் விஜய்க்கு 2 சீட்டு ஆதரவு வேணும். ஏன் இவ்வளவு பிரச்சனை? எதுக்கு? தனிப்பெரும்பான்மையா ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க தான் வந்து அதிக லீட்ல இருக்காங்க. அவங்களதான் ஆளுநர் முதல்ல கூப்பிடணும். அதுதான் சட்டத்திட்டம். அப்படி இருக்கையில ஏன் ஆளுநர் விஜயை கூப்பிடல அப்படின்றது ஒரு கேள்வி. இதுல என்னன்னா, விஜய் வந்து ரகசியமா காய் நகர்த்தி இருந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? ஆளுநர் இவங்க 108 சீட்டு ஜெயிச்சாங்களா, நான் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கேன், என்னை ஆட்சி அமைக்க நீங்க கூப்பிடணும்னு சொல்லி ஆளுநரை போய் முதல்ல பார்த்து அவங்க அந்த கோரிக்கையை முன் வச்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ரகசியமா தான் அவங்க எல்லாமே பண்ணிருக்கணும். இப்ப காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், விஜய் போய் நேரில் எல்லாரையும் அழைப்பு கொடுத்துருந்துருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கணும். விஜய் இன்னுமே தன்னை ஒரு பெரிய ஒரு இதாக நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வெளியில வரணும். அப்படி வந்தா மக்களை வந்து இனிமேலும் எப்படி சந்திக்க போறீங்க? மக்களை சந்திக்கணும், மக்களோட இருக்கணும். அப்படின்னா நீங்க இனிமேல் பழகணும் மக்களோட. இனிமேல் முன்ன மாதிரி ஒளிஞ்செல்லாம் இருக்க முடியாது, ஓட முடியாது. ஒரு முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான தகுதியை நம்மள்ட்ட வளர்த்துக்கணும். இப்ப திருமாவளவன் அந்த 2 சீட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட்ஸ்அப்ல தான் கோரிக்கை அனுப்புவாரா, வாட்ஸ்அப்ல தான் அந்த லெட்டர் அனுப்பி ஆதரவு தாங்கன்னு சொல்லுவாரா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சிருக்காரு விஜய் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. முதலமைச்சராகவும் உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? நீ நேரில் போய் 1 சீட் இருக்கோ 2 சீட் இருக்கோ, ஏன்னா நமக்கு தேவை, ஒருத்தன் காலை பிடிச்சிதான் ஆகணும். நீ திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் ஜெயிச்சு வந்த, எல்லாம் சரி. இப்ப அந்த திமுகவில் இருக்கிற ஒரு 10 பேரோட ஆதரவு தான் உனக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது நீ என்ன பண்ணணும்? அவங்கள போய் நேரில் சந்திச்சிருக்கணும். எல்லாம் காங்கிரஸ் மாதிரி மானக்கட்டு போயிருப்பாங்க நம்ம நினைச்சது முதல் தப்பு. இவ்வளவுக்கு காரணமே காங்கிரஸ் தான். இப்போ உங்க விஜயை வச்சு பிஜேபி கேம் ஆடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் போய் ஊருக்கு முன்னாடி முண்டி அடிச்சுக்கிட்டு, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நாங்க முதல்ல ஆதரவுன்னு சொல்லி, ஏன்னா காங்கிரஸ்க்கு அவசரம். வேற யாராவது வந்துருவாங்களோ, வேற ஏதாவது நடந்துருமோ, பண்ணிருமோ, செஞ்சிருமோன்னு. காங்கிரஸ் பண்ண அந்த ஒரு செயல் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். முண்டி அடிச்சுட்டு போய் முன்னேறினதுல பிஜேபிக்கு ஆஹா காங்கிரஸ்ல உள்ள போட்டுட்டான், இதை எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சு விடணுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். யாருக்கும் நல்லதெல்லாம் கிடையாது, யாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. அது உண்மை. ஆட்டத்தை கலைக்கணும், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. அது மாதிரி ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு மோடி குரூப் என்ன பண்ணுச்சு? ஆளுநரை வச்சு காய் நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அதுக்கு தான் அரசியல் தெரியணும், இல்ல அரசியல் படிக்கணும். சும்மா ஓன்னு கத்திட்டு மட்டும் ஜெயிச்சுட்டா மட்டும் வேலை முடிஞ்சிருச்சா? அரசியல் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க ஆளுநரை ஓட விட்டு இருந்திருக்கலாம். இது ஆளுநர் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொல்றதுக்கு அவருக்கு அரசியல் சாசனப்படி எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நீங்க மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். சட்டமன்றத்துல நீங்க ஆட்சி அமைச்சிட்டு எனக்கு 118 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்க உங்களுடைய நிரூபிக்கணும்? உங்களுடைய இதை சட்டமன்றத்துல மட்டும்தான் நிரூபிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. அதனால நீங்க என்ன பண்ணி, இதுதான் அரசியல். இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு முழுமையான ஒரு அரசியல். அப்படி இருந்தும் கூட செங்கோட்டையன்லாம் இருக்காரு. செங்கோட்டையன் பேச்சை கேட்கறாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கையில இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் அது வழிவகுக்காது. நீங்க 108 சீட் வந்தீங்களா? வந்திருக்கேன், நான் தான் தனி மெஜாரிட்டியான கட்சி, இந்தா ஆட்சி அமைக்க என்னை கூப்பிடு, இப்படி சீட்டை அப்படின்னு ஆளுநர் கையில கொடுத்துட்டு வந்துட்டா அவர் பாட்டுக்கு பேசாம நம்ம ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆட்சியும் முதலமைச்சரும் ஆயிருந்திருக்கலாம். அதுக்கு டயம் இருக்கு. 1 வாரம், 10 நாள், 1 மாசம் உங்களுக்கு டயம் இருக்கு. நீங்க எத்தனை நாள்னா டயம் எடுத்துக்கிட்டு அந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சிருந்திருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆட்சி அமைச்சிட்டு முதலமைச்சரா போய் திருமாவளவன் 2 சீட் இருக்கா, கம்யூனிஸ்டுகள் 2-4 சீட் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற சீட் இருக்கிற போயிட்டு காங்கிரஸ் 5 சீட் இருக்கா, பாப்பா எனக்கு ஆதரவு கொடுப்பா, இந்த மாதிரி இருக்குப்பா சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பவுமே என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே, இதுல யார் பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்ப போகுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மோடி வந்து விஜய் ஆட்சி அமைக்க கூடாது, விஜய் நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம வழிக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி நினைக்கிறாரு.
காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே. இப்போ வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் பிரிஞ்சு போனதுனால டிஎம்கே செம கடுப்புல இருக்காங்க காங்கிரஸ் மேல. காங்கிரஸை எதுலடா பழி தீர்க்கலாம், எப்படிடா பழி தீர்க்கலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை திமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க எப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க ரெடியும் ஆயிட்டாங்க எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு. காங்கிரஸை பழி வாங்கணுமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசு மட்டும்தான் திமுகக்கு இருக்கு. காங்கிரஸா பிஜேபியா, இதுல காங்கிரஸ் ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்கணுமா அப்படின்றத பார்க்கும்போது ஓகே காங்கிரஸே ஜெயிச்சுட்டு போட்டோம் ஒரு வருஷத்துக்கு, அவ்வளவுதான் அதுக்கு லெவலு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற மாதிரி இப்ப தெரியுது. ஏன்னா இப்ப எப்படியும் ஆட்சி அமைச்சிருவாங்க. ஃப்ளைட்டு வேற டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஃப்ளைட்டு போகும். அதனால விஜயே ஆட்சி அமைக்கட்டும், நம்ம எதிர்கட்சியா அமர்றது அவங்க இப்போ ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஆளுங்கட்சி யாரும் காட்டியாச்சு, இனிமேல் எதிர்கட்சி யாருன்னு காட்டணும் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி தாங்க போறாரு விஜய் அப்படின்றது தான் நமக்கு தெரியல. பொறுத்திருந்து தான் அதெல்லாம் பார்க்கணும். அதனால இதுல சந்தேகம் இல்லை, நெருக்கி விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கோ நாளன்னைக்கோ அவர் வந்து பதவி ஏற்பாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 2 சீட்டு தான் அவருக்கு தேவை. 2 சீட்டுனாலும் அது தேமுதிக இல்ல அன்புமணி இவங்க யாராவது ஆதரவு தெரிவிப்பாங்க. தேமுதிக ஆதரவு கேட்டிருக்கிறதா, சரி தேமுதிக இருக்கிறது ஒரு சீட்டு தான், ஆதரவு கேட்டிருக்கிறதா செய்தி வருது. எப்படினாலும் எவ்வளவு தூரம் வந்தவங்க இன்னும் 2 சீட்டுக்கு ஒன்றும் தயங்க மாட்டாங்க. அதனால 2 சீட்டுங்கிறது ஈஸியா விஜய் கிடைச்சிரும், ஈஸியா ஆட்சியும் அமைச்சிருவாரு. ஆட்சி ஈஸியா அமைச்சாலும் அதை வந்து எப்படி அதை ரன் பண்ண போறாங்க, இது எப்படி எவ்வளவு நாளைக்கு ரன் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட நிதி சிக்கல் இருக்கு, ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்படிங்கிறதால நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் இந்த போனாங்கல்ல இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவங்க வந்து திமுக எப்போ கண்ணை காட்டினாலும் ஆட்சியை கவுத்து விட்டு வெளில வந்துடுவாங்க. அந்த இதில் தான் அவங்க போயிருக்காங்க, அந்த நோக்கத்தோட தான். அதனால தொடர்ந்து ஒரு வருஷம் நடக்குமா? இப்போ திமுகவுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒரு வருஷம் இவங்க ஆட்சி செய்யட்டும், ஆட்சி செய்ய விட்டு எங்க என்ன நடந்தாலும் என்ன விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படிதான் ஆயிரும். எங்க அப்படிதான் திமுக சொன்னாங்க, எங்க என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு. எங்களையாடா சொல்றீங்க, இருக்கடா எங்களுக்கு நேரம் காலம் வருண்டான்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் திமுக சாரி விஜய் தான் காரணம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல வந்து ஒரு மாதிரியான அந்த பிம்பத்தை எப்படி திமுக ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி விஜயோட கட்சிக்கு ஏற்படுத்திடுவாங்க. ஏற்படுத்திட்டு அடுத்து ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு அவங்க எலெக்ஷனை சந்திக்கும் பொழுது இதை விட ஒரு பெரிய வெற்றியை திமுக அடையும் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்காக 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்றாங்க. இது புலி பதுங்கிறது பாயிரத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இதோட கதை. எப்படியும் விஜய் ஆட்சி அமைச்சிருவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த அளவுக்கு விஜய் திறமை, இப்ப நமக்கு என்ன சந்தேகம், இப்ப இதெல்லாம் விஜய் நம்ம ஏன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம், மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா சின்ன சின்ன உதாரணங்கள் தான். ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடல, அதுக்கு எல்லா கட்சிக்காரனும் கண்டனம் தெரிவிக்கிறான். ஏன் நீ ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச மாட்டேங்கிற ஆளுநரை? இப்படி பயந்தினா நீ எப்படி முதலமைச்சர் இருப்ப? ஆசைப்பட்டா மட்டும் போதுமா, பேசணும்ல. அதே இது சாதாரண விஷயம். இது மாதிரி இன்னும் மத்திய அரசோட நெருக்கடிகள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க போறீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் வரும். அது மத்திய அரசை நீங்க எதிர்த்து ஆட்சி அமைக்க போறீங்கன்றப்ப இன்னும் ஒரு பலமான நெருக்கடி கொடுப்பாங்க. அதை விட எதிரி ரொம்ப லேசானவன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அரசியலுக்கு விஜய் புதுசுங்கிறதுனால எதிரி ரொம்ப சின்ன பையன் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அடிப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய எதிரியே அவங்க வலுவா அடிக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல மம்தா, இங்க கேரளா, தமிழ்நாடு, அந்த மாதிரி பெரிய பெரிய பழுத்த பழங்களையே அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணும்போது விஜய் போன்றவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி தாங்க போறாரு, இதெல்லாம் நமக்கு ஒரு வரபா சாபமா அப்படிங்கிறத ஓட்டு போட்ட மக்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், பார்க்க போறாங்க. பார்ப்போம், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.